வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி கீழ் வைத்தியான் குப்பம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகள் விழுதெனப்பாளையம், ரெங்காசமுத்திரம், பொட்டவாரிப்பள்ளி, செங்குன்றம், கொடிக்குப்பம், தட்டப்பாறை, முக்குன்றம், நெல்லூர்பேட்டை, ராஜகுப்பம், ஜாபராப்பேட்டை, அனங்குடி போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் அடங்கியுள்ளவை. இது 2011 மறுசீரமைக்கப்பட்டு 3 முறை தேர்தல் நடந்த தொகுதியாகும். இதில் இந்திய குடியரசுக் கட்சி ஒரு முறை வென்றுள்ளது. அதிமுக ஒரு முறையும், புரட்சி பாரதம் கட்சி ஒரு முறையும் வென்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் பூவை ஜெகன்மூர்த்தியார் அஇஅதிமுகவை சார்ந்த கூட்டணியில் வெற்றி பெற்றுள்ளார். இவர் பெற்ற வாக்குகள் 84,579, சதவீத அடிப்படையில் 49.08. அதாவது இவர் இந்த பகுதியில் மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர். ஜெகன்மூர்த்தியார் கோட்டை என்று சொல்லலாம். திமுக தோல்வியுற்று சீதாராமன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 73,997, 42.94%. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திவ்யராணி 10,027 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். அவர் பெற்ற சதவீதம் 5.82. நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,798. தேமுதிகவை சார்ந்த தனசீலன் 1,432 வாக்குகளை பெற்றுள்ளார். சீதாராமன் அவர்களை தோற்கடித்து ஜெகன்மூர்த்தியார் கூடுதலாக பெற்ற வாக்குகள் 10,582. இந்த கேவி குப்பம் பகுதி அதிகமான நாயுடு, வன்னியர் மற்றும் முதலியார் இவர்களுடைய வாக்கு வங்கியாக உள்ளது. நாயுடு 25%, வன்னியர் 20%, முதலியார் 20% இங்கு உள்ளனர். ஆனால் இது ஒரு தனி தொகுதியாகும். இங்கு உள்ள மொத்த வாக்காளர்கள் 2,16,745 எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட வாக்காளர்கள். இதில் ஆண்கள் 1,07,638, பெண்கள் 1,09,107. கடந்த 2021 தேர்தலில் மக்கள் செலுத்திய மொத்த வாக்கு சதவீதம் 1,72,326. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,798. தற்பொழுது 2026 தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இந்த தொகுதியில் மக்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு அளித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 33% மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளது தமிழக வெற்றி கழகம். 2ஆம் இடத்தில் திமுக 29% ஆதரவை பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் அதிமுக 26% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 8% ஆதரவையும், மற்ற கட்சிகளுக்கு 4% ஆதரவையும் மக்கள் கொடுத்துள்ளனர். மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதியின் கருத்து கணிப்பு முடிவுகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.